ஒரு அழகான கிராமத்துல மக்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நட்போடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த அழகான கிராமத்துல வள்ளின்னு ஒரு அம்மா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு விஜயகுமார்னு ஒரு பையன் இருந்தான். இவர் தான் அந்த விஜயகுமார். உங்கள் விஜய் உயிரென வரனா அப்படின்னு எப்போதுமே பாட்டு பாடி விஜயகுமார் சந்தோஷமா இருப்பாரு. விஜயகுமார் எப்போதுமே காலையில எழுந்து தன்னோட காளமாட்டை வயலுக்கு ஓட்டிட்டு போய் வயல்ல வேலை செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வள்ளி அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. விஜயகுமாருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அம்மா பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாரு. வள்ளி அம்மா எழுந்து உட்காந்து, விஜயகுமார், நீ கவலைப்படாத. உங்க அப்பா நம்மளை விட்டு போகும்போது என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போனாரு. அந்த ரகசியத்தை வச்சு நாளைக்கு எனக்கு எது ஆனாலும் நீ சந்தோஷமா இருக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு வள்ளியம்மா விஜயகுமாருக்கு ஆறுதல் சொன்னாங்க. நம்ம வீட்டு சமையலறையில ஒரு புனிதமான அரிசி இருக்கு. அந்த அரிசியில சாப்பாடு செஞ்சுட்டு காட்டுல இருக்க அந்த ஒத்தேடி மரத்துக்கிட்ட போய் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு. ஒரு தேவதை உனக்கு காட்சி அளிப்பாங்க. அந்த தேவதை கிட்ட எதுவும் கேட்காம எனக்கு ஒரு மந்திர தொப்பி மட்டும் வேணும்னு கேளு. அப்படி அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தொப்பியை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வா. விஜயகுமார் அவங்க அம்மா சொன்னபடியே அந்த புனிதமான அரிசியை எடுத்து வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சாரு. கடவுளே, எங்க அம்மாவுக்கு இது ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. சாப்பாடை சமைச்சு முடிச்சு அந்த சாப்பாடை ஒரு சாக்குல கட்டிக்கிட்டு அந்த காட்டுக்கு கிளம்பினாரு விஜயகுமார். பல காடுகளை கடந்து அந்த சாப்பாட்டு முட்டைய பத்திரமா எடுத்துக்கிட்டு அந்த ஒத்தையடி மரத்துக்கிட்ட வந்து நின்னாரு விஜயகுமார். மரமே, எங்க அம்மா இங்கதான் என்ன வேண்டிட்டு வர சொன்னாங்க. ஒத்தையடி மரத்து பக்கத்துல நின்று அவங்க அம்மா சொன்ன மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. உடனே ஒரு தேவதை அவர் கண்ணு முன்னாடி தோன்றுனாங்க. நீங்க எனக்கு கொண்டு வந்த சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்தாங்க நீங்க கேட்ட அந்த மந்திர தொப்பி. விஜயகுமாருக்கு தேவதை தொப்பியை கொடுத்தோன்னு ரொம்பவே சந்தோஷம். உடனே நான் கேட்ட தொப்பியை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. உடனே தேவதை, இந்த தொப்பிய நல்லதுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அப்படியே மறைஞ்சிட்டாங்க. தொப்பியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினாரு விஜயகுமார். அம்மா சொன்னபடியே நமக்கு இந்த தொப்பி கிடைச்சிருச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காட்டுல இருந்து விஜயகுமார் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்து காட்டுல நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. தேவதையை பார்த்தது, தேவதை அவருக்கு தொப்பி கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்லி முடிக்கிறாரு. விஜயகுமாரும் அம்மாவும் வீட்டுக்குள்ள வராங்க. விஜயகுமார் தொப்பிய கட்டில் மேல வச்சுட்டு சுத்தி முத்திலும் பாக்குறாங்க, யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இல்லைன்னு சொன்னோடனே அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயகுமார், இது மந்திரம் வாய்ந்த தொப்பி. இதை நம்ம பாதுகாப்பா பயன்படுத்தணும். இந்த தொப்பியை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்ககிட்ட சொல்றேன், தெளிவா கேளு. இந்த தொப்பிய தலைக்கு மேல வச்சு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறியோ அது உனக்கு கிடைக்கும். அதை வேணுங்கிற அளவு பயன்படுத்திக்கிட்டு தலையில இருந்து தொப்பி எடுத்து எனக்கு போதும்னு சொன்னா இந்த தொப்பி தரதை நிறுத்திடும். இதுதான் அந்த தொப்பியை பயன்படுத்துற முறை. இதை பார்த்து பத்திரமா எப்போதும் பயன்படுத்திக்கோ. உடனே விஜயகுமார் தலையில தொப்பி எடுத்து வச்சு எங்களுக்கு சுவையான சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. மந்திர தொப்பி உடனே அவங்களுக்கு தேவையான சாப்பாடை எடுத்து கொடுக்குது. இத பார்த்து விஜயகுமாருக்கு ரொம்ப சந்தோஷம். விஜயகுமார் அடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய அழகான வீடு வேணும்னு கேட்கிறாரு. உடனே அவருக்கு பெரிய வீடும் கிடைக்குது. அம்மாவுக்கும் விஜயகுமாருக்கு ரொம்ப சந்தோஷம். விஜயகுமார் அடுத்து எனக்கு ஒரு அழகான டிராக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவருக்கு ஒரு பெரிய டிராக்டரும் கிடைக்குது. அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த தொப்பிய தினமும் பயன்படுத்தி விஜயகுமாரும் அம்மாவும் அவங்களுக்கு வேணுங்கிறத எல்லாமே வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க. ஒரு நாள் விஜயகுமார் டிராக்டர் எடுத்து வயலுக்கு கிளம்பினாரு. அப்போ அந்த ஊர் பண்ணையார் அதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க பெரியவர்கிட்ட, பெரியவரே, விஜயகுமார் எப்ப டிராக்டர் வாங்கினான், அவங்கிட்ட ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு. எனக்கு தெரியல தலைவரே, அவன் எப்பயோ டிராக்டர் வாங்கிட்டான் அப்படின்னு அந்த பெரியவர் பண்ணையார்கிட்ட சொன்னாரு. அன்னையில இருந்து பண்ணையாருக்கு விஜயகுமார் மேல ரொம்ப சந்தேகம். அடிக்கடி விஜயகுமார் வீட்டு பக்கம் வந்து அவங்க என்னதான் பண்றாங்க, எப்படிதான் இப்படி பணக்காரர் ஆகினாங்க அப்படின்னு அடிக்கடி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் விஜயகுமாரும் அவங்க அம்மாவும் பழங்களும் சாப்பாடு தொப்பி மூலியமா வாங்கும் போது பண்ணையார் அதை தூரத்துல இருந்து பாத்துறாரு. தொப்பி மூலியமா தான் இவங்க பணக்காரங்க ஆனாங்க
அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருது. அதானே பார்த்தேன், இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா பணக்காரனானா? அந்த தொப்பி மூலியமா தான் இவன் பணக்காரனா இருக்கான். அந்த தொப்பியை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துக்கிட்டா நம்மளை விட இந்த உலகத்துல பணக்காரங்கள் யாருமே இருக்க முடியாது. நம்ம எப்படியாவது இந்த தொப்பியை எடுக்கணும். அவங்க வீட்டுல யாரும் இல்லாதப்ப நம்ம கண்டிப்பா அதை எடுத்தே தீரணும் அப்படின்னு பண்ணையாரு ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு நாள் விஜயகுமாரும் அவங்க அம்மாவும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து பண்ணையார் அவங்க வீட்டுக்கு வந்து தொப்பியை எடுக்க முயற்சி பண்றாரு. தொப்பி கிடைச்ச உடனே பண்ணையார் அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அந்த ஊரை விட்டு காட்டு வழியா வெளியூருக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் ஊரு முழுக்க பண்ணையார பத்தி தான் பேச்சு. காட்டுல பண்ணையாரு இறந்து கிடந்தாராமே மர்மமான முறையில. நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன். அவர் உடம்புல ஒரு காயம் கூட இல்லையாம். ஆனா அவர் எப்படியோ இறந்து கிடந்தாராம். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, எப்படி திடீர்னு இறந்து போனாரு அப்படின்னு ஊர் முழுக்க பண்ணையார் இறந்ததை தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் பண்ணையார வீட்டுக்கு போய் பண்ணையாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரு, இன்னைக்கு அவருக்கு என்னதான் ஆச்சு, எப்படி திடீர்னு இறந்தாங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகம். ஆனா யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பண்ணையார் இறந்த செய்தி கேட்டு வள்ளியம்மா விஜயகுமார் கிட்ட வந்து, உனக்கு செய்தி தெரியுமாடா? காலையில காட்டுல பண்ணையார் இறந்து கிடந்தாராம், யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பண்ணையார் என்ன உத்தமனா? அவர் ஒரு திருடமா? அவர் கொன்னது யாரா வேணா இருக்கலாம். விலங்கா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், ஏன் மந்திரமா கூட இருக்கலாம், ஏன் அந்த மந்திர தொப்பியா கூட இருக்கலாம். டேய், என்னடா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வள்ளியம்மா கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விஜயகுமார் வெளியே போயிட்டாரு. நல்ல கவனமா கேட்டுக்கோ, இந்த தொப்பிய உன் விருப்பம் இல்லாம யார் எடுத்து வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கறத நீ என்னைக்கும் மறந்துடாத. இந்த தொப்பி என்னைக்குமே உனக்கு மட்டும்தான். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி.